என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஸ்பெஷல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 2 விஷயத்தை மட்டும் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் சேனல். ஸோ என்னோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஏன்னா என்ன வீடியோஸ் போட்டாலும் ஹோம்ஒர்க் கொஷின் அதே மாதிரி டெஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா எல்லாமே அந்த வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறந்துடாமல் அந்த வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா என்னென்னலாம் நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுக்குறேனோ அது எல்லாமே அங்கே வாட்ஸ்அப் சேனலில் வந்துடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் டெஸ்ட் சீரீஸ். ஸோ அந்த டெஸ்ட்டு எப்படி வாங்கணும், எங்கே போய் வாங்கணும், அது எல்லாமே நான் ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ மறந்துடாமல் அந்த வீடியோவை பாருங்கள், மேலேயும் நான் லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்தேன். டெஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 60 கொஷனில் 20 கொஷின் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். 20 கொஷின் ஹோம்ஒர்க்கு, லாஸ்ட் 20 கொஷின் டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டு எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் எழுதிட்டே இருக்கலாம் 6 மாதம் வரைக்கும். அதனால் மறந்துடாமல் அதை வாங்கிடுங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது குரூப் 4க்கான மென்டல் எபிலிட்டி மேக்ஸ் வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சரிப்பா, இப்போது இந்த 18வது வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட குரூப் 4 எக்ஸாமில் அவ்வளோ கொஷின் கேட்ட மாதிரி தெரியல. ஏன்னா 2012 இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற அத்தனை கொஷின் பேப்பர் குரூப் 4 பழைய வருஷத்தோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் 2022 வரைக்கும் கொஷின் பேப்பர்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா பர்சன்டேஜ் ஒரு பெரிய லெவலில் கொஷின் கேட்கலப்பா. ஆனால் நீங்கள் நம்மளோட புக்ஸ் சமச்சீர் புக்ஸ் அந்த எஸ்எஸ்எல்சி புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 2லேருந்து ஆரம்பிக்கும் பர்சன்டேஜ் டாபிக். ஸோ இந்த பர்சன்டேஜ் டாபிக் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சரிங்களா, இப்படி தான் டாப்பிக்கே இருக்கும். நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு இந்த டாபிக் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பர்சன்டேஜை படிக்கணும். அதனால தான் பர்சன்டேஜ் அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. 8th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு இது எல்லாமே பர்சன்டேஜ் முடித்ததுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பர்சன்டேஜை படிக்கிறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே படிக்கிறோம். ஸோ நம்ம புக்கில் இருக்கிற பர்சன்டேஜோட கொஷனு, நம்ம எக்ஸாமில் கேட்ட பர்சன்டேஜோட கொஷனு இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ரொம்ப பேசிக்காக தான்ப்பா கேட்டிருக்காங்க. அதுவும் ஒரு கஷ்டமாகவோ இல்லை ரொம்ப இதாகவோ அவங்க கேட்கல. அதே மாதிரி பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ 18, 19, 20 இந்த 3 வீடியோவுமே பர்சன்டேஜ் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கன்வர்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃப்ராக்ஷனில் ஒரு நம்பரை கொடுத்துட்டு எப்படி பர்சன்டேஜாக மாற்றுறது, இல்லை ஒரு டெசிமல் பாயிண்டில் ஒரு நம்பரை கொடுத்துட்டு எப்படி பர்சன்டேஜாக மாற்றுறது, இல்லை நம்பரே பர்சன்டேஜில் கொடுத்துட்டு அதை எப்படி டெசிமல் பாயிண்ட்டாக மாற்றுறது, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும்ப்பா. ஓகேவா? ஏன்னா இதெல்லாமே முக்கியம். இந்த மாதிரி ஒரு நம்பரை பர்சன்டேஜாக மாற்றுறது, பர்சன்டேஜில் இருக்கிற நம்பரை வெறும் நம்பராக மாற்றுறது, இது எல்லாமே நம்ம பேசிக். அதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் படிக்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் ஒரு சில கொஷின், அதாவது ஸ்கூலில் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, அதில் வந்து 20% வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க, 10% வந்து பாய்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கொஷின் இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஷின் எல்லாமே நம்ம 20வது வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். இப்போது இந்த பர்சன்டேஜில் நீங்கள் கொஞ்சம் விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது எல்லாமே நான் சொல்லித்தரேன். ஏன்னா அதெல்லாம் தெரியாமல் சில ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு தேவையானது. சில கொஷின் எக்ஸாம்ஸில் அது கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம படித்து வச்சுக்கிறது எப்போதும் நல்லது சரிங்களா. ஸோ எப்போதுமே இப்போ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை, அதாவது ஆஃப் சரிங்களா, அப்புறம் தென். தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எதுக்கு பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படின்றது தமிழில் படிக்கும் போதே தெரிஞ்சிடும். பட் இங்கிலீஷை நீங்கள் வச்சு படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த ஆஃபும் தேனும் மட்டும் ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகேவா? ஏன் அப்படின்னா எது கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் 1800 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 50% ஆஃப் 1800 எதுக்கு 50% கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1800க்கு 50% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் அதுக்கான அர்த்தம். ஓகேவா? எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா ஆஃப்ன்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுக்கு தான் நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் எப்போதுமே. அதை மறந்துடவே கூடாது. ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட டார்கெட். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம ஏதோ ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஆஃப் அப்படின்னா நம்மளோட மேக்ஸில் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவோம். சரியா? எப்போதுமே பர்சன்டேஜை வெளியே எடுக்க தெரியணும். அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பர்சன்டேஜை எடுக்கணும்னா டிவைடட் பை 100. அது மறந்துடக்கூடாது. ஸோ 35 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 35% அப்படின்னு இருக்குன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35/100. அந்த பர்சன்டேஜை நம்ம வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிவைடட் பை 100ன்னு போடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் 1800 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 50%. 50%ன்றது 50/100. ஓகேவா? ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் 1800 ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஸோ 2 0 அடிச்சிருங்க. இங்கே இருக்க 2 0 அடிச்சிருங்க. 18 × 5ன்றது 900. ஸோ அப்போது 50% ஆஃப் 1800 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 900. ஓகேவா? ஸோ என்ன நம்பர் கேட்டாலும் சரி. இப்போ இப்படி தான் கிடையாது. இப்போ 24% ஆஃப் 30 ஈக்குவல் டு கொஷின் மார்க் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும்? 24 டிவைடட் பை 100. சரிங்களா? ஏன்னா பர்சன்டேஜ் வெளியில் எடுக்கும்போது டிவைடட் பை 100. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 30 ஈக்குவல் டு கொஷின் மார்க். எப்போதுமே சில பேர் சில ஷார்ட்கட்ஸ்லாம் படிச்சிருப்பாங்க. நான் ஷார்ட்கட் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல, நார்மல் மெத்தட் தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னு இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் பர்சன்டேஜை வெளியில் எடுக்கிறதுக்கு டிவைடட் பை 100 அதை மட்டும் போட்டுட்டிங்கன்னா போதும். சரியா? இது எல்லாமே பேசிக்ஸ். அதனால தான் ஆஃப்னா நான் என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஒரு கொஷனை பொறுத்த வரைக்கும் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நான் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவேன். பர்சன்டேஜோட ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x% of y is equals to y% of x. இது வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒருவேளை எக்ஸாமில் x% of y ஈக்குவல் டு கொஷின் மார்க்குன்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கூட கொடுக்கலாம். இப்படி கூட கொடுக்கலாம், இது கூட கொடுக்கலாம். இது வந்து ஆப்ஷனில் கொடுத்துட்டு இது கொஷனில் கூட கொடுத்துருக்கலாம். பட் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், 50% எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரியா? 50% of 100 ஈக்குவல் டு 100% of 50. இப்போது 50% ஆஃப் 100 அப்படின்னா 100க்கு 50% என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் அர்த்தம். இப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் மாற்றி போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். 50% ஆஃப் 100னாலும் இல்லை 100 தூக்கி இங்கே போட்டுட்டு 50 தூக்கி இங்கே போட்டிங்கனாலும் 100% ஆஃப் 50 பாருங்கள், மாற்றி எழுதியிருக்கேன் பாருங்கள், ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டி. x% ஆஃப் ஒய்னாலும் இல்லை ஒய்யை தூக்கி முன்னாடியும் எக்ஸை தூக்கி இங்கேயும் போட்டிங்கனாலும் ரெண்டுக்கும் வர ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது. x% ஆஃப் ஒய்னாலும் y% ஆஃப் எக்ஸ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அதனால் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நம்ம ஒருவேளை எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டாங்கன்னு சொன்னால் இந்த நம்பராக கூட கொடுக்கலாம், இல்லை a% ஆஃப் b அப்படின்னு கூட கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் சரி, a% ஆஃப் bனாலும் b% ஆஃப் ஏனாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டிப்பா. ரைட். இப்போ அடுத்து இந்த ஒரு நம்பர் இல்லாமல் 2-3% நம்பர்ஸ் கூட கேட்கலாம். அதாவது இப்படி கூட கேட்கலாம்ப்பா. இங்கே பாருங்கள், 50% ஆஃப் 20% ஆஃப் 800 ஈக்குவல் டு கொஷின் மார்க். இதுக்கு ஆன்சர் என்ன? எப்படி கூட கேட்கலாம். எப்படி வேணாலும் பர்சன்டேஜில் கொஷின் கேட்கலாம். ஸோ இப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? ஸோ பர்சன்டேஜ் எல்லாம் எடுத்துடணும். ஃபஸ்ட்டு இந்த பர்சன்டேஜ் எடுக்கிறீங்கன்னா 50/100. ஸோ ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் 20%, 20/100. ஸோ ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், அப்புறம் 800. ஸோ ஃபஸ்ட்டு எப்போதுமே இந்த ஆஃப் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்து எழுதுனதுக்கு அப்புறமா நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்சர் கிடச்சிடும். பாருங்க, 0 0 நம்ம ஒரு 2 0 அடிக்கலாம், அப்புறம் ஒரு 2 0, அப்புறம் ஒரு 2 0 அடிக்கலாம். 5 2s are 10, 10 × 8ன்றது 80. ஸோ போடலாம். ஸோ பர்சன்டேஜில் இப்படி கூட கொடுக்கலாம், 21/2%. இங்கே பாருங்க, 21/2% அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். எப்போதும் போல் 20 × 2ன்றது 40, 40 + 1ன்றது 41, 41 டிவைடட் பை 2%. ஸோ பர்சன்டேஜை வெளியில் எடுக்கணும்னா டிவைடட் பை 100. அப்போ 41 டிவைடட் பை 200. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன்டேஜோட பேசிக்ஸ். ஒரு நம்பர்ஸ் கொடுக்கும்போது அது எப்படி எடுத்து எழுதுறது அப்படின்றதுக்கு தான் நான் இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? எந்த இடத்துலையும் ஷார்ட்கட்டு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கல. அதுக்கப்புறமா வந்து
ரெண்டு முக்கியமான ஒரு ஃபார்மெட், ஒரு ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, இல்லைனா சில பேர் அதை ஃபார்மெட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஃபார்மெட்டை வச்சு தான் நிறையா கொஷின் இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் இருக்குல்ல, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, சில சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷின், இது எல்லாமே அந்த ஃபார்முலா வச்சு தான் சால்வ் பண்ணுவாங்க. அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இது பிரச்சனை கிடையாதுப்பா. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒய்யோட நம்பருக்கு எக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்னு அர்த்தம். நல்லா கேட்டுக்கோங்க, எக்ஸ் வந்து ஒய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ். இதை ஃபார்முலாவில் எப்படி எழுதுவாங்கன்னா, எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 100ப்பா. சரியா, இதுதான் அதோட ஃபார்முலா. இந்த வேர்டோட ஃபார்முலா அதுதான், எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 100. இங்கே என்ன நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய்யை தூக்கி மேலேயும் எக்ஸை தூக்கி கீழேயும் போட்டுருவாங்க. ஏன்னா எப்படி வேணாலும் இந்த ஒய் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ மாற்றி மாற்றி கொடுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை தான் கீழே போடணும். மிச்சம் இருக்கிற ஒரு நம்பரை மேலே போட்டுடணும்ப்பா. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் மேலே கீழே இருக்கிற நம்பர் எப்போதுமே நிறைய பேர் மாற்றி போட்டுருவாங்க. ஸோ நீங்களும் மாற்றி போட்டுறக்கூடாது. அப்படி ஒருவேளை உங்கள் கொஷனில் கேட்கும் போதே டவுட்டாக இருக்குது, எது மேலே வரும் எது கீழே வரும்னு தெரியலை அப்படின்னா, எப்போதுமே சரி ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதை கீழே போட்டுருணும். அதுக்கு வரதை மிச்சம் இருக்கிற ஒரு நம்பரை தூக்கி மேலே போட்டுருணும். அவ்வளோதான். இப்போ இப்படி தான் இருக்கும். 24 இப்போ நான் அப்படியே எழுதியே காட்டுறேன். உங்கள் எக்ஸாம்பிள் கேட்டது 24 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 80 இப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. 24 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 80 அப்படின்னு கேட்டாங்கன்னா, எந்த நம்பரை கீழே போடணும் எந்த நம்பரை மேலே போடணும். ஓகேவா? இஸ் வாட் பர்சன்டேஜ்னு கேட்டாலே அது நம்மளுக்கு ஃபார்முலா தான். இப்போ எந்த நம்பர் தூக்கி கீழே போடுவீங்க, அப்படி கன்ஃபியூஷனாக டவுட்டாக இருக்குது அப்படின்னா, இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, 80, அதை கீழே போட்டுருணும். மிச்சம் எங்கே இருக்குது நம்பரு, 24, அதை மேலே போட்டுருணும் இன்ட்டு 100. அவ்வளோதான்ப்பா. சரியா? அதனால தான் சொல்கிறது, எப்போதுமே ஆஃபுக்கு பக்கத்தில் இருக்கிறத போடுறது நல்லது. ஓகேவா? அதே மாதிரி இப்படி கூட கேட்பாங்க பாருங்களேன். இன்னும் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 24 இஸ் 80. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 24 இஸ் 80 அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணுவீங்க, இஸ் வாட் பர்சன்டேஜ் அப்படின்னாலே அது ஃபார்முலா தான். இங்கே பாருங்கள், வாட் பர்சன்டேஜ் அப்படின்னாலே ஃபார்முலா தான். இப்போது மேலே எந்த நம்பர் போடணும் கீழே எந்த நம்பர் போடணும், அதுக்கு என்ன பண்ணணும், என்ன சொல்லி கொடுத்தேன், ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆஃப் இருக்குது, ஆஃபுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, 24 இருக்குது. அப்போ 24 கீழே போடணும், மிச்சம் இருக்கிற 80 மேலே போடணும் இன்ட்டு 100. அவ்வளோதான்ப்பா. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக அதை சொல்லிக் கொடுத்தேன். அதே மாதிரி தேன் அப்படின்னு இருந்துச்சுல்ல, அது 3வது வீடியோ வரும்போது எதனால தேன் முக்கியம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. எக்ஸஸ் பேசிக்கான ஃபார்முலா, பேசிக்கான ஃபார்மெட். எக்ஸஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய், எக்ஸஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படி இருந்துச்சுன்னா, ஆஃபுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் கீழே போடணும், மிச்சம் ஒரு நம்பர் தான் இருக்கும், அந்த நம்பரை மேலே போடணும் இன்ட்டு 100. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த டெசிமல் பாயிண்ட்லலாம் கொடுத்துருப்பாங்க, அங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 36.5% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ 36.5%ன்னு இருக்குன்னா, இந்த பர்சன்டேஜை வெளியில் எடுக்கணும்னா 365 டிவைடட் பை 100. ஓகேவா? இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த பாயிண்ட்டையும் வெளியில் எடுக்கிறனால டிவைடட் பை 1000ன்னு போடுவோம். சொல்கிறது புரியுதுங்களா? யூஸ்வலாக 36.5% இருக்குது. இந்த பர்சன்டேஜை மட்டும் வெளியில் எடுக்கணும்னா 36.5 டிவைடட் பை 100 தான் போடுவோம். பர்சன்டேஜ் வெளியில் இருக்கிறனால டிவைடட் பை 100. திருப்பி இங்கே இருக்கிற பாயிண்ட்டையும் வெளியில் எடுக்கிறனால 365 டிவைடட் பை 1000. ஏன்னா ஒரு 0 கீழே வரும். ஸோ அப்போ 1000, 365 by 1000. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், தப்பு பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து பர்சன்டேஜ் வந்து வேறு எதுவும் நம்மளுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லைப்பா. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இதுவே போதும். நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம புக்ஸ்லேயோ எதுலேயுமே கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து பெருசாக அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ இதுவே போதும்ப்பா. இந்த வீடியோவுக்கு இது போதும். ஏன்னா இது வந்து பர்சன்டேஜோட வெறும் பேசிக்ஸ் தான்.
ஸோ அடுத்த வீடியோவில் இருந்து தான் நம்ம கொஷின் எல்லாமே போட போகிறோம். ஸோ பேசிக்கான கன்வர்ஷன் கொஷின் வந்து 19வது வீடியோ. 20வது வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம புக்ஸில் இருக்கிற அந்த கொஷனுக்கு ஏற்றாப்பில் ஒரு 10 கொஷின் நான் சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த டைமில் டெஸ்ட்டு தரேன். ஓகேவா? இப்போ டெஸ்ட் இருக்காது. அடுத்த வீடியோ முடிச்சுட்டு டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்த வீடியோ முடிச்சுட்டு அப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ நான் என்ன சொல்கிறேன்றதை சொல்லிடுறேன் திருப்பி. ஸோ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப படிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் இது படித்தா தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்மளால் கொஷின் போட முடியும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஷின் போட முடியும். ஸோ அதனால் பர்சன்டேஜில் இருக்கிற எல்லா பேசிக்கான கொஷினும் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த 2 டாப்பிக்கை போட முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் படிக்கிறோம். ஸோ பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன்டேஜை வெளியில் எடுக்கணும்னா டிவைடட் பை 100. அதே மாதிரி ஆஃப்ன்ற வார்த்தை முக்கியம். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். அப்புறம் ஒரு ஃபார்மெட், ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று சொன்னேன். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்னாலும் ஒய் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ எந்த லெட்டரை எப்படி மாற்றி போட்டாலும் அதோட ஆன்சர் ஒன்றா தான் வரும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்ன்ற ஃபார்முலா. ஸோ வேறு என்ன சொல்லி கொடுத்தேன்ப்பா? இந்த மாதிரி எத்தனை ஆஃப் வந்தாலும் சரி, ஒரு ஆஃப் தான் வரணும்னு கிடையாது, 2 ஆஃப் வரலாம், இல்லை 3 ஆஃப் வரலாம். ஸோ எத்தனை ஆஃப் வந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ பர்சன்டேஜை வெளியில் எடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷனாக வந்துடும். அப்புறம் நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுவே போதுமான அளவு தான் பர்சன்டேஜ் டாபிக் போடுறதுக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். பர்சன்டேஜ் ஒரு 3 வீடியோவில் முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்கும்போது அப்போ நான் ஹோம்ஒர்க்கும் டெஸ்ட்டும் உங்களுக்கு நான் தரேன். முடிஞ்ச வரைக்கும் எப்போதுமே சொல்கிறதான், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா போன வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. 17 வீடியோ கிட்ட நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. எல்லா வீடியோவும் பொறுமையாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களால் படித்து பாஸ் பண்ண முடியும். சீக்கிரமாகவும் படிக்க முடியும், ஈஸியாகவும் படிக்க முடியும். ஸோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. பாய்.